என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் மாணவர்கள், ஏன் எல்லோரும் மற்ற உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த ஆசனங்களை 10 நிமிடம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் அவருடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்வதற்கு ஒரு வழிவகை கிடைக்கும் என்பதனால்தான் இதில் அதிகாலை வேளையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு 2 மாணவர்கள் நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அங்கே படிக்கிறார்கள். பெயர் ஆதித்யா சீனிவாசன், அகில் சீனிவாசன். வயது 8, வயது 13. இப்பொழுது அவர்கள் சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். அதன் ஆசிரியர் விஜயலட்சுமி எம்எஸ்சி யோகா இவர்களை பழக்கியிருக்கிறார்கள். என அருமை மாணவர்களே, யூ கேன் டூ சக்கராசன் அண்ட் ரிலாக்ஸ் பத்மாசன் அண்ட் லே டவுன். ரிலாக்ஸ் பத்மாசன் and lay down and do chakrasan. சக்கராசன் என்பது ஒரு அற்புதமான ஆசனம். முதுகை பின் வளைப்பதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. குறிப்பாக மாணவர்கள் முன்னும் பின்னும் வளைந்தாலே அவர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டுவிடும். மெதுவாக இறக்குங்கள். Relax. You can stand up and your head should be there and leg should be there. You can put your leg, turn this side, lay down. You can lay down, your head should be there and leg should be there. Lay down. Yes. Come forward, lay down. And do Chakrasan. Lay down. Relax. Then you can put your head there and leg here. Put your head there and leg there. Just lay down. Yes. Do Chakrasan. குழந்தைகளை சிறு வயது முதற்கொண்டே பின்வளைவு ஆசனங்களை செய்ய வேண்டும். பலமுறை சொல்லியிருக்கின்றேன். பின்னால் விளையக்கூடிய சந்தர்ப்பமும் கிடையாது, முன்னால் விளையக்கூடிய சந்தர்ப்பமும் கிடையாது. ஆகவே தான் வெகு விரைவாக நமக்கு முதுமை அடைந்து விடுகிறது நமது உடல். அதைத்தான் கவனிக்க வேண்டும். நாம் முதுமை அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முன்பின் விளையக்கூடிய ஆசனங்கள் ஏதாவது 1-2 அனுதினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முதுகெலும்பு இறுகிவிட்டால் தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் செல்லக்கூடிய இரத்த ஓட்டமானது குறைந்துவிடும். பிறகு மேற்பகுதியில் உள்ள பாகங்கள் கீழ்ப்பகுதியில் உள்ள பாகங்களும். லே டவுன், ரிலாக்ஸ், deep breathing 2 times. Do it. Chakrasana again. Slowly. ஆரம்பத்தில் யாராவது இடுப்பிலே ஒரு கையை கொடுத்து தூக்கி நிறுத்தலாம். அல்லது 2 பேர்கள் கூட 2 பக்கம் நின்று கொண்டு கையை கொடுத்து தூக்கி அவர்களை பழக்கலாம். அல்லது 4-5 தலையணையை வைத்து அதிலே முதுகை வைத்து கொண்டு ஆரம்பத்தில் தூக்கலாம். பிறகு ஒவ்வொரு தலைவணியாக எடுத்து விடலாம். இறக்குங்கள். லே டவுன். Deep breathing.
Again you can do it. Do it. கை பலம் பெறும், கால் பலம் பெறும். மற்ற விளையாட்டுகளில் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆசனங்களெல்லாம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். Stand up and stand up. You can see that. Turned and it sit down in Padmasana. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வெளிநாட்டிலெல்லாம் இந்த யோகாசனத்துக்கு மிக மிக மதிப்பு கொடுக்கிறார்கள். இந்த ஜாதி மதம் பார்ப்பதே இல்லை. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ குறிப்பிட்ட ஜாதியினருக்கோ உரித்தென்று கிடையாது. இது ஆரோக்கியத்துக்காக நமது முனிவர்கள் தந்த வரப்பிரசாதம். எல்லோரும் செய்து ஆரோக்கியம் என்பது எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் முக்கியம்தானே. மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தந்தப்பட்ட கலை ஏதோ ஒரு மதத்தினருக்கோ ஒரு ஜாதியினருக்கோ உரித்தானது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்று உலகமெல்லாம் ஜாதி மத பேதமில்லாமல் பழகக்கூடிய இந்த அற்புதமான ஆசனத்தை எல்லா ஜாதியினரும் பழக வேண்டும். ஏதோ ஒரு மதத்தை பூத்துவதாக நீங்கள் கருதக்கூடாது. ஆரோக்கியத்துக்குத்தான் வைத்திருக்குமே தவிர மதத்தை பொருத்துவதற்காக இந்த ஆசனம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் வயது வரம்பின்றி செய்து பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.